Hello students, welcome to 4th standard science class. Today we are going to learn Unit 1 Green Environment Part 2. In previous video, we learnt about waste management and its steps. Today we are going to learn reduce, reuse, recycle. Rahul, how can we manage waste at home? ராகுல்ன்ற பையன் கேட்குறான், நம்ம வீட்டில் சேர்ற கழிவுகளை எப்படி கையாளுறது அப்படின்னு கேட்குறான். டீச்சர், there are many things we and our family can do to manage waste at home. நம்ம வீட்டில் சேர்ற குப்பைகளை கையாளுறதுக்கும் 3 முறைகள் உள்ளது. அதை தான் 3 R's அப்படின்னு சொல்கிறோம். கோமதி, what are the 3 R's மேடம்? கோமதி கேட்குறா, 3 R's அப்படின்னா என்ன மீனிங் மேடம்? டீச்சர், the 3 R's stand for reduce, reuse, recycle. We must first reduce, then reuse and finally recycle. They are in this order to help us remember what to do first. டீச்சர் சொல்கிறாங்க, reduce, reuse, recycle இந்த வேர்ட்ஸோட ஃபஸ்ட்டு லெட்டர் R. இதை மீன் பண்ணுறது தான் 3 R's அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் சேர்ற வேஸ்ட்டோட அளவை குறைச்சிக்கணும். அப்படியே சேர்ந்தாலும் அதை ரீயூஸ் பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணிடணும். நம்ம வீட்டில் சேர்ற வேஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணணும், அடுத்து ரீயூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு தான் ரீசைக்கிள் பண்ணணும். இதை நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுக்கு தான் 3R அப்படின்னு சொல்லலாம். The 3 R's. Reduce is to make or use less materials. This is to make, buy and use things that create less waste. It is the best thing to do first and it is easy to ask yourself. Reduce அப்படின்னா நம்ம வீட்டில் வேஸ்ட் திங்ஸ் அதிகமாக சேராமல் பார்த்துக்கணும். இல்லைன்னா எந்த பொருள் குறைவான கழிவுகளை உருவாக்குமோ அந்த பொருளை மட்டும் ஷாப்ஸ்லேருந்து வாங்கி பயன்படுத்தலாம். How can I make less waste? Some examples are given below. எப்படி நம்ம லெஸ் வேஸ்ட் தர பொருட்களை பயன்படுத்துவது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, you can buy a refill pen and change the refill only when the ink is used up. நம்ம கடையிலேருந்து பேனா வாங்கி எழுதுவோம் இல்லையா, அப்போ அதில் இருக்க இங்க் எல்லாம் ஃபுல்லாக தீர்ந்ததுக்கு அப்புறமா புதுசாக ஒரு பென் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் இருக்க இங்கு தீராமையே இன்னொரு பென் வாங்கினீங்கன்னா பழைய பென் வேஸ்ட்டாக தான் போகும். ஒரு பேனா இருக்கிறப்ப இன்னொரு பேனா வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பென் வேஸ்ட்டு தான். இப்படியும் நம்ம வீட்டில் வேஸ்ட்டு பொருள் சேராமல் குறைச்சிக்கலாம். While shopping with your parents, you can carry a cloth bag. In this way, you can avoid buying plastic carry bags. நீங்களாம் அம்மா அப்பா கூட ஷாப்பிங் போவீங்க. போகிறப்ப கையில் ஒரு கிளாத் பேக் எடுத்துகிட்டு போயிடணும். இல்லைன்னா நம்ம வாங்குகிற பொருட்களை அவங்க ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு கொடுப்பாங்க. அதை நம்ம வீட்டில் கொண்டு சேர்த்து வச்சோம்னா அதுவும் வேஸ்ட்டாக தான் போகும். If you want chips, try to reduce plastic waste by buying chips from a local sweet shop in your snacks box. ஸ்வீட் ஸ்டால்லாம் போனீங்கன்னா ஸ்வீட்ஸ் வாங்குறப்ப ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொண்டு போய் அதிலே வச்சு வாங்கிட்டு வந்துடலாம். தமிழ்நாடு ஹாஸ் மெனி பஜார்ஸ் விச் செல் ஃபுட் இன் பல்க். யூ கேன் ரெடியூஸ் வேஸ்ட் பை பையிங் திங்ஸ் ஃப்ரம் அ பஜார் இன்ஸ்டெட் ஆஃப் அ ஸ்மால் ஷாப். வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் காய்கறி எல்லாம் சின்ன கடைகளில் போய் டெய்லி வாங்காமல் மொத்தமாக ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அது வேஸ்ட் ஆகாமல் குறைச்சிக்கலாம். Reuse is using a thing repeatedly for the same or for another purpose. By reusing, we throw away less waste and do not dispose of it in a dump. Reuse saves money, energy and time. Here are some examples of how you can reuse materials at home. ரீயூஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் ஏதாவது உடஞ்சி போனாலோ இல்லை நம்ம போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அது கிழிஞ்சு போனாலோ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வேறு ஏதாவது பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்னென்ன பொருட்கள்லாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க.
You can reuse old clothes as a rack to clean your home or even wash your cycle. ஓல்டு கிளாத்ஸ்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னா, நம்ம வீட்டில் ஏதாவது ரேக்ஸ்லாம் க்ளீன் பண்ணோன்னா கூட அந்த கிளாத்ஸை வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்கள் சைக்கிளில் கூட வாஷ் பண்ணுறதுக்கும் அந்த கிளாத்ஸை வச்சுக்கலாம். யூ கேன் ரீயூஸ் ஜாம் அண்ட் பிக்கிள் ஜார்ஸ் டு ஸ்டோர் திங்ஸ். கடையிலேருந்து ஜாம் பிக்கிள்லாம் ஜார்ஸில் வாங்குவோம். அது தீர்ந்ததுக்கப்புறம் பாட்டிலில் தூக்கி போடாமல் வேறு ஏதாவது பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க பயன்படுத்தலாம். You can donate old clothes that still look good to poor and needy children. நம்மளோட ஓல்டு கிளாத்ஸ்லாம் புவர் அண்ட் நீடி சில்ட்ரனுக்கு கொடுக்கலாம், அதை வேஸ்ட் பண்ணாமல். யூ கேன் ரீயூஸ் வேஸ்ட் அண்ட் மேக் சம்திங் நியூ. எக்ஸாம்பிள், யூ கேன் ரீயூஸ் அ பிளாஸ்டிக் பாட்டில் அஸ் அ பென் ஸ்டாண்ட் ஆர் அ பேர்ட் ஃபீடர். வாட்டர் பாட்டில், கப்பு, பிளேட்ஸு இதெல்லாம் உடஞ்சி போச்சுன்னா அதை தூக்கி போடாமல் அதை யூஸ் பண்ணி க்ரியேட்டிவாக ஏதாவது நீங்களே செஞ்சு வீட்டில் வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில்லாம் உடஞ்சி போச்சுன்னா அதை டெக்கரேட் பண்ணி பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரீசைக்கிள் இஸ் டு டேக் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் திங்ஸ் யூ த்ரோ அவே அண்ட் மேக் நியூ ப்ராடக்ட்ஸ் பை யூஸிங் தெம். ரீசைக்ளிங் டேக்ஸ் எனர்ஜி அண்ட் டைம் பட் சேவ்ஸ் த அமௌண்ட் ஆஃப் நியூ ரிசோர்ஸஸ். We need to make things. ரீசைக்கிள் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் தூக்கி எறிகிற பொருட்கள்லேருந்து நியூ ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கு பேர் தான் ரீசைக்கிள். அதுக்கு எனர்ஜியும் டைமும் அதிகமாக செலவானாலும் நம்மளுடைய ரிசோர்ஸஸ் வீணாகாமல் பாதுகாக்கப்படுகிறது. ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு சர்டன் மெட்டீரியல்ஸ் ஆர் ரீசைக்கிள்ட். இதுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. Old newspapers, notebooks and magazines are kept separate and sold to a scrap dealer. They will be made into new paper. Old newspapers, notebooks இதெல்லாம் பழைய இரும்பு கடையில் போட்டுரும் இல்லையா, அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க ரீசைக்கிள் பண்ணி திரும்ப நியூ பேப்பர்ஸாக உருவாக்கிடுவாங்க. இதுவும் ஒரு விதமான ரீசைக்கிள். Pet bottles are recycled into plastic threads and then used to make sports t-shirts. அதே மாதிரி பெட் பாட்டில்ஸ்லாம் ரீசைக்கிள் பண்ணி பிளாஸ்டிக் த்ரெட்டாகவும் ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற டிஷர்ட்ஸாகவும் ரெடி பண்ணிடுவாங்க. ஓல்டு கிளாஸ் பாட்டில்ஸ் அண்ட் broken glass pieces are melted to make new glass. அதே மாதிரி உடஞ்சி போன கண்ணாடியெல்லாம் மெல்ட் ஆக்கி புதுசாக ஒரு கிளாஸை உருவாக்கிடுவாங்க. Broken metal items like tiffin boxes and plates are melted and made into new metal products like toys. Metal items ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா அதையும் உருக்கி அதே மாதிரி நியூ ப்ராடக்டாக செஞ்சுருவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், in this video we learnt about reduce, reuse and recycle. In next video we are going to see about conserve or environment. Thank you.